ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் டியூக் 160 பார்த்தீங்கன்னா நியூ மாடல் இருக்குது. சேம் அதே ரா பவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 160 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நியூ பேட்டர்னாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணாமல் நம்ம கீயை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு வர வரைக்கும் அது அப்படியே தான் எரிஞ்சிட்ருக்கும். இப்போ பெருசாக எதுவும் பேட்டரி டவுன் ஆகாதுங்க. சவுண்டு பார்த்தீங்களா? பா சூப்பராக இருக்குப்பா. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40+ தருதாமாங்க. இப்போது ட்ரிப் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் சீட்டு மட்டும் ஹார்டாக இருக்குங்க. அந்த பிரேக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 70 போகுதுங்க. வணக்கம், நான் தான் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்குன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கான vlog எதை பற்றி அப்படின்னா KTM ஷோரூம்லேருந்து நம்மளை கூப்பிட்டாங்க. எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா டியூக் 160 பைக் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு ஷோரூமுக்கு போயிட்டு பைக் எடுத்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். பைக்கோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் மைலேஜ் எவ்வளோ தருது, டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டியூக் 160 பைக் பார்த்தீங்கன்னா எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டியூக் 160 எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈரோட்டில் இருக்க ஷோரூமுக்கு தாங்க கிளம்பிட்டோம். 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஷோரூம்காரங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் 1ஆம் தேதி எனக்கு ஒரு 10 மணி 9 மணி இருக்கும். ஸோ ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி 160 பைக் வந்துருச்சுங்க, வந்து ரிவ்யூ எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு பைக்கு சர்வீஸ் விஷயமாக போயிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பைக்கு 160 வரது உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஆமாம் ப்ரோ உண்மை தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்தால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு டியூக் 160 பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டியூக் 200க்கும் 160க்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. லுக் வைஸில் சொல்கிறேன், லுக் வைஸில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரியே தான் இருக்குது. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படியே அச்சஸ்லாம் டியூக் 200 காப்பி பண்ண மாதிரியே 160 கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா யமகா ஷோரூமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 cc பார்த்தீங்க அப்படின்னா டியூக் அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ MT லவர்ஸ் அண்ட் R15 லவர்ஸ் 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். இது டியூக் 125 பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஏன் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ 160 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ யமகாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலேட்டடாக கொஞ்சம் போட்டியாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரில, நம்ம போயிட்டு ஷோரூமுக்கு போயிட்டு பைக்கை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிடலாம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய பைக் அப்டேட்ஸ், ரிவ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் vlog, ஸோ நிறைய கண்டென்ட் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஓகேங்க, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஷோரூமுக்கு போயிட்டு பைக்கை பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு எடுத்துகிட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். அண்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் MT எடுக்கலாமா, ஸோ R15 எடுக்கலாமா, பைக்கோட 160யோட அந்த பிக்கப் எப்படி இருக்குது, டாப் எண்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே A to Z எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நான் vlogல சொல்லிடுறேங்க. ஓகேங்க, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். A few moments later. இப்போ என்ன அப்படின்னா ஈரோட்லேருந்து ஷோரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தாலேயே கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கம், ஈரோட்லேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்குங்க. ஸோ பைக் பாருங்கள், அட்வென்ச்சர் 390 முன்னாடியே நிறுத்தி வச்சுருக்காங்க. டியூக் 160 பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், சேம் பார்த்தீங்கன்னா டியூக் 200 மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலரில் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு TFT டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஹேண்டிலிங்லாம் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்க, நான் பைக்கை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கேன்னு எல்லாமே சொல்கிறேன். ஸோ 2 கலர் வந்திருக்கு.
நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 160 பைக் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ பைக் பாருங்கள், சேம் டியூக் 200 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா டிஸ்பிளே சேஞ்செலாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு நான் பைக் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் டியூக் 160 பார்த்தீங்கன்னா நியூ மாடல் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வேணாங்க, ஆரஞ்சு கலரே பார்த்தீங்கன்னா லுக் வைஸில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஷோரூம்லேருந்து வெளியே வந்துட்டு பைக் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு நம்ம ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேங்க. பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரிசர்வ் வார்னிங் காட்டுது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சு கொடுத்துட்டாங்க. பைக் ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னால் பெட்ரோல் அடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை ட்ரைவ் பண்ணலாங்க. கொஞ்சம் பைக் ஹைட்டான மாதிரி இருக்குப்பா. பைக் ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இங்கே போயிட்டுருக்கோம், நம்ம ஆப்போசிட்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 160 மாதிரியே தெரியாது. ஏன்னா டியூக் 200 மாதிரியே தான் இருக்கும். லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 160னே சொல்ல முடியாது. சடனாக நம்ம டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பைக்கு 200 மாதிரியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பைக் சூப்பராக இருக்குப்பா. அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் பட் இதில் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழைய பைக்கில் ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறும். நான் ஒன்ஸ் அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும், நைட் டைம்லேயும் உங்களுக்கு ஒயிட் கலர் தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா பிரைட்னஸ் கொஞ்சம் டார்க்கான மாதிரி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டாப் எண்ட் என்னென்னா அவங்களே செக் பண்ணி ரிசல்ட்டு சொன்னாங்க. நம்ம டாப் எண்ட் ஓட்ட வேணாம், ஏன் மேபி எப்படின்னா வேணாம். ஸோ அது நல்லா இருக்காது. மற்ற சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எடுத்தாங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் ஓட்டி சொல்லிடுறேன். உங்களுக்கு டாப் எண்ட் எவ்வளோ போகுது, மைலேஜ் எவ்வளோ தருது, டேங்க் கெப்பாசிட்டி என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு இடத்துல போயிட்டு நின்று எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இருங்க, ஸோ உங்களுக்கு பைக்கை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி உங்களுக்கு அப்படியே ஓட்டி காட்டுறேன். சடனாக பாருங்கள். வாவ், நல்லா இருக்குப்பா. அந்த கேடிஎம்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பிக்கப்புக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு என்ன அப்படின்னா பெரிய பைக், அதாவது டியூக் 250 390 ஓட்டிட்டு நீங்கள் இந்த பைக் ஓட்டினீங்க அப்படின்னா குழந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இந்த பைக் ஓட்டிட்டு மற்ற பைக் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பவர் தெரியுங்க. ஸோ அந்த பைக்கெலாம் ஓட்டிட்டு நீங்கள் இந்த பைக் ஓட்டும்போது உங்களுக்கு பவர் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். சவுண்டு கேளுங்க செல்ஃபே. ஸோ ஹேண்ட்லிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ பிரேக்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேர்டு கியரில் 70 போகுதுங்க. ஸோ நம்ம ரொம்ப அடித்து விரட்டில் ஓட்ட போனால் பிக்கப் மட்டும் டெஸ்ட் பண்ணாங்க. பிக்கப் சூப்பராக இருக்குது. ஸோ தேர்டு கியர்லேயே பார்த்தீங்கன்னா 70 போகுதில்ல, வேறு லெவலு. ஹார்ட்னு போயிட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா சிசி தான் வரும். இன்ஜின் சிசி எவ்வளோ அப்படின்னா 160 சொல்லியிருக்காங்க. அக்யூரேட்டாக சொல்லணும்னா 164.2 சிசிங்க. ஸோ பைக்கு பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா டியூக் 200 எப்படி இருக்குமோ அதே பார்த்தீங்கன்னா சேம் அதே கலரில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ஆரஞ்சு வருது அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வருது. இங்கே சில்வர் கலர் வருது அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வரும். மற்றபடி பைக்கில் பார்த்தீங்கன்னா சிசி டிஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டிலாம் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ பைக் பார்த்தீங்க அப்படின்னா 19 PS பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது.
பைக்கோட நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 15.5 தருதுங்க. போயிட்டாலே ரா பவர் எப்படி இருக்குமோ சேம் அதே ரா பவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 160 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. 6 ஸ்பீட் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின் தாங்க. டியூக் 200 எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ 100 எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பைக்கை யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே குறை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகும். அப்படி டவுன் ஆச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஏறும்போது அப்படியே கொஞ்சம் இடிக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. பைக் ஓட்ட நம்ம கூட பழக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் இறங்க ஸோ நம்ம பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் போனோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸில் பார்த்தீங்கன்னா இடிக்கும். டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருங்க. அது போக என்ன பிராண்டு அப்படின்னா பைப்ரியில் பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது போக பார்த்துட்டிங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம ஒரே ஒன்று வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா பைக்கோட கலர் கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கும். டியூக் 200க்கும் 160க்கும் என்ன கலர் வச்சு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கும் அப்படின்னா நம்ம டியூக் 200ல் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. சேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ட்ரிலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே டியூக் 160லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் பேட் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் இந்த பார்த்துட்டு அப்படியே ஜென்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் டிஸ்க் பேட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான் இருக்கும். இதோட டிஸ்க் பேட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.mm கொடுத்துருக்காங்க. இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே ஃபோன் எடுத்து அப்படியே ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம டியூக் 200 பார்த்துட்டிங்க அப்படின்னா பைக் ஆன் பண்ணதுமே 199 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 299. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் போயிட்டு வருது. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பீடு எவ்வளோ போகிறோமோ ஸோ அது காமிக்கும் டிஸ்பிளேல. அதுக்கப்புறம் டைம் காட்டுதுங்க. ஸோ பைக் பட்டன்ஸ்லாம் ரொம்ப ஸோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஃபிட் பண்ண தேவையில்லை. ஸோ இதிலேயே பார்த்துட்டிங்கன்னா அசார் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அசாரை பட்டன் பார்த்தீங்கன்னா அசாருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஆஃப் பண்ணாமல் நம்ம கீ ஆஃப் பண்ணிட்டு இப்போ போயிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம திரும்பி வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கீ எடுத்துட்டோம். ஓகேவா. அசார் பட்டன் ஆஃப் பண்ணாமல் ஸோ கீயை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீ கையில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம திரும்பி போயிட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ பட்டன் பார்த்திங்கன்னா அது தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வெளியே போயிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அசார் லைட் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். இதனால் பேட்டரிக்கு இது டவுன் ஆகுமான்னு கேட்டால் இதனால பெருசாக எதுவும் பேட்டரி டவுன் ஆகாதுங்க. டயர் பார்த்திங்கன்னா ஸோ பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி நமக்கு எம்ஆர்எஃப் தான் கொடுப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் வித் டியூப்லெஸில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா 140 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 110ல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நியூ பேட்டர்னாக இருக்குது. இதுவே நீங்கள் பழைய பைக்கில் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் தான். பட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்லேயே புதுசாக ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டயர் எப்படி இருக்குன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். பைக்கோட ஹைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 815 சீட்டை ஹைட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 147 கிலோகிராம். சப்போஸ் பைக்கு கீழே சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஒத்தாலாக நிமித்தி நிற்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ பைக்கு கேடிஎம் போயிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கு வெயிட்டாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் எமகால MT-15 அண்ட் R15 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூக்கோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வெயிட்லெஸ்ஸாக தான் கொஞ்சம் சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சேம் டியூக் 200 எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் ரேடியேட்டரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹீட் இஷ்யூ இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டும்போது அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் இஷ்யூ இருக்குங்க. ஸோ நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கால் வச்சு இங்கே ட்ரைவ் பண்ணேன். ஓட்டும்போது கொஞ்சம் ஹீட் இஷ்யூ இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பைக்கோட ஹெட்லைட் பாருங்கள் LED வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொண்டு வந்திருக்காங்க. பைக்கை பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குல்லங்க. நான் பைக்கை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது தாங்க ஒன்று கவனித்தேன். என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹோல்ஸ் போட்ட மாதிரி கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டியூக் 200 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்காது. ஆனால் 160 பார்த்தீங்கன்னா இந்த கேப் கொண்டு வந்திருக்காங்க. 160 பார்த்தீங்கன்னா 3 கலர் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஒயிட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ஆரஞ்சு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர். உங்களுக்கு இந்த 3 கலரில் எந்த கலர் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கோட
டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 10.1 லிட்டருங்க. ஸோ ஏன் 10.1 லிட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 40+ மைலேஜ் தருதாமாங்க. ஸோ ஷோரூம்லேயே கேட்டேன், பரவாயில்லைங்க 160ல் பார்த்தீங்க அப்படின்னா 40+ மைலேஜ் தருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு அட்வான்டேஜ் தான். அகான் போயிட்டீங்க அப்படின்னா எம்டி அண்ட் R15லாம் பார்த்தீங்கன்னா 40-45+ மைலேஜ் தருது. இப்போ நம்ம 160 டியூக் 200 எடுத்துட்டிங்கனாலும் நமக்கு எம்டி R15ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைலேஜில் எந்த டிஃப்ரெண்ட்டும் பெருசாக தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 5 சிசி பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தென் அது போக பார்த்துட்டிங்கன்னா பைக் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கே. ஸோ நம்ம ஷோரூம் போயிட்டு அந்த பைக்கோட லுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. சப்போஸ் Gen 3 ஓட்டிட்டு நமக்கு இந்த பைக்கில் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். சீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நம்ம நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 200 கிலோமீட்டர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பில்லியனுக்கும் சரி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கும் சரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு பெயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டியூக் 160 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஓட்டி காட்டுறேன். உங்களுக்கு பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்குறீங்களா? ஸோ பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பைக் கீர் பாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சவுண்டு பார்த்தீங்களா? பா சூப்பராக இருக்குப்பா. பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அடித்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நிற்கிது. இந்த பைக்கோட டாப் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 120 போகுதாமாங்க. 120 போகுது. பட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40+ தருதாமாங்க. ஸோ ட்ரிப் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் சீட்டு மட்டும் ஹார்டாக இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குஷன் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். பட் என்ன பைக்கோட உங்களுக்கு R15 அண்ட் எம்டியோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது ஸ்பீடு மட்டும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ ஹேண்ட்லிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அடித்த ஸ்பாட்லேயே சடனாக பார்த்தீங்கன்னா யாராச்சும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா வச்சுங்களேன், ஸோ நீங்கள் அடித்த டக்குன்னு ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா பிரேக்கு அந்த பிரேக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. டப்புன்னு பார்த்தீங்கன்னா நிற்குது. அண்டு பிக்கப்லாம் சொல்லிக்கவே வேணாம். ஸோ 200 அண்டு 255 சிசிலாம் டியூக்கு எப்படி பிக்கப் இருக்கோ சேம் அதே பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 160லேயே கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 70 போகுதுங்க. ஸோ பிரேக்கிங்லாம் குறைய சொல்ல முடியாது. கேடிஎம்னு போயிட்டாலே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கும். மைலேஜ் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் ECU பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ஹீட் ECU பார்த்தீங்கன்னா கேடிஎம்னு போயிட்டாலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஓகே. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் ஸ்பீட் பெருசாக வேணாம், பட் மைலேஜ் நல்லா கிடைக்கணும். அப்படிங்கும்போது சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா 40+ மைலேஜ் தருதாமாங்க. வேறு லெவலில். இந்த பைக் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த பைக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு எம்டி போகலாமா இல்லை டியூக் 160 போகலாமான்னு கன்ஃபியூஷனாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஷோரூம் போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 பைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. எம்டி குறை சொல்ல முடியாதுங்க. ஸோ என்ன அப்படின்னா எம்டிக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 160 பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாங்க. ஸோ பைக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்துவிட்டோம். பைக்கை கொண்டு போயிட்டு ஷோரூமில் விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்பீடு மட்டும் போகாதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் நல்லாவே தரும். டூரிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன சீட்டு மட்டும் ஹார்டாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பைக் ஹேண்ட்லிங்லாம் செம்மையாக இருக்குது. பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்ச ஸ்பாட்லேயே நிற்குது. ஓகேங்க, 1.85 lakhsக்கு இந்த பைக் ஒர்த்தாலே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச். எங்கள் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். எங்கள் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஸோ மச். டேக் கேருங்க.